ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3/7/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கிசானை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக எனக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 21 சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 21 சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ சென்ட்ரல் சரிங்களா 12/21 அப்படிங்கிற நம்பரு ஏன்னா நான் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கீழே உள்ள ரிசல்ட்டு எப்படி ஆடிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் நான் அஞ்சு இடத்துல வந்து பார்த்தோன்னா 12/21 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு கீழே நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிறத பாருங்கள். 03/64 49/36 357 8 563 7 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 21 வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 364 சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 364 அப்படிங்கிற நம்பரு காமனாக வந்திருக்கு. சரிங்களா? 364 அப்படிங்கிறது காமனாக வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 357 காமனாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் 357 காமனாக இருக்குது. சரிங்களா? 357 அப்படிங்கிற நம்பரு காமனாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் நெக்ஸ்ட்டு 3 காமனாக வச்சுட்டு இங்கே 4க்கு அப்புறம் 5 வச்சுருக்காங்களா? சரிங்களா? 64க்கு அப்புறம் அப்படியே 4க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 5 6க்கு அப்புறம் 7. சரிங்களா? அப்போது 5க்கு அப்புறம் 6 7க்கு அப்புறம் 8 மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இது ஒரு நம்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4க்கு அப்புறம் 5 6க்கு அப்புறம் 7 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி காமனாக 3 மட்டும் டேரெக்டாக வச்சுருக்காங்க. அப்போது 368 அப்படிங்கிற நம்பரு காமனாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 357 கூட மறுபடியும் நமக்கு வரது சான்ஸ் இருக்குன்னா 2 பேட்டர்ன் நம்ம போகலாம். 368 இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 368 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது கூட நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட உள்ள நம்பர் பாருங்கள் 0 வந்திருக்கு. சரிங்களா? 0 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு காமனாக வரதில்ல. நமக்கு இந்த இடத்துல 6 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 6 அப்படிங்கிற நம்பர் இங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தோன்னா 2 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா 2 அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 0 9 8 7 இந்த இடத்துல நமக்கு 6 அப்படிங்கிறது காமனாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ 364க்கு அப்புறம் 357 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 57க்கு அப்புறம் 368ங்கிறது எடுத்திருக்கோம். 3682 ஸோ இந்த நம்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3682 டேரெக்டாகவே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே 364ங்கிறது நமக்கு வெளியே ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுட்டாங்க. இங்கே 357ங்கிறது உள்ளே வச்சு திரும்ப வெளியில் மாற்றி வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ நாங்கள் வைக்கிற நம்பரு டேரெக்டாகவே 368 82 அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மறுபடியும் சி போர்டு 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போது இந்த 3682 அப்படிங்கிற நம்பரை எப்படி எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். மறுபடியும் நமக்கு ஒரு 57 கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்துச்சுன்னா எப்படி வரலாங்கிறது பார்த்துக்கலாம். 368 2 இந்த நம்பர் எனக்கு மாற்றி எப்படி வேணாலும் ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது உங்கள் 7 அப்படிங்கிறது ஒத்தப்படை 9 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒத்தப்படை அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒத்தப்படையில் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு 2 அப்படி நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கு 7 9 பி போர்டில் ஒத்தப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? 32 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது 68 32 நீங்கள் இப்படி ப்ளேஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 368 2 683 2 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 368 2 ஸோ இதை வச்சா நமக்கு நாளைக்கு கேம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 372 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதுலேருந்து நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் மார்ச் மாதத்தை பாருங்கள். மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதி ரிசல்ட்டு. சரிங்களா? 2ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு இங்கே நமக்கு நடுவில் 2 நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள்.
2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12 கரெக்டாக 12க்கு நமக்கு ஏசி 12 சரிங்களா. அடுத்து 1ஆந்தேதிக்கு ஏப்ரல் மாதத்துலேயே 11ஆந்தேதி பாருங்கள், 11ஆந்தேதி நமக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 23. இந்த 23ங்கிறது ஏசி. அதே மாதிரி இந்த 12 அப்படிங்கிற நம்பரும் ஏசி தான் வந்திருக்கு சரிங்களா. அப்போது நெக்ஸ்ட்டு 3ஆந்தேதி ரிசல்ட்டுக்கு ஏப்ரல் மாதத்தில் 23ஆந்தேதி போகணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 23ல் நமக்கு இங்கே லாஸ்ட்டு 2 நம்பர் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் நமக்கு நடுவில் உள்ள 2 நம்பர் எடுத்தாச்சு, அடுத்து ஃபஸ்ட்டு உள்ள 2 நம்பர் எடுத்தாச்சு, அடுத்து இங்கிட்டு உள்ள 2 நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் 12 அப்படிங்கிறது திருப்பி அப்படியே வந்திருக்கு சரிங்களா. 23ங்கிறது நமக்கு திருப்பி வந்திருக்கு. இப்போ 62 அப்படிங்கிறது பிசியில் வைக்கணும் சரிங்களா. அப்போது பிசியில் 62 26ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 1 லேக் ப்ரைஸில் ஃபுல்லாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. 38 சரிங்களா. 38 62 அதே மாதிரி 83 62 நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா. 83 62 எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 26க்கு 38 26 அதே மாதிரி 83 62 சரிங்களா. சாரி 62 26 மறுபடியும் இந்த இடத்துல 26 அப்படிங்கிற வரும் சரிங்களா. ஸோ இந்த 4 நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. 1 லேக் ப்ரைஸில் இன்றைக்கி நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் இந்த நம்பர் தான் சரிங்களா. 38 62 38 26 38 62 83 26 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் என்னால் ஒரு நம்பர்ஸ் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம். மறுபடியும் எனக்கு நாளைக்கு சி போர்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இந்த 62 வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. பிசி மட்டும் 26 62 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 26 62 அப்படிங்கிற நம்பரை பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த 47 இருக்குது. ஸோ இதுலேருந்து 1 2 3 4 என்ன ரிசல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே 47ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே 74 அடிச்சிருக்காங்க. இதுலேருந்து 1 2 3 4 274. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 47 இருக்குது. 1 2 3 4 244. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 74 47 எந்த நம்பர்ஸ் வந்தாலும் ஓகே சரிங்களா. ஃபஸ்ட்டு 47க்கு ஒரு ஏசி 24 கொடுத்துருக்காங்க. 74க்கும் ஒரு ஏசி 24 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 47க்கு ஒரு ஏசி 24 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு 517க்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 74க்கு 1 2 3 4 517 சரிங்களா. ஒரு 74க்கு 517 அடிச்சிட்டாங்க. மறுபடியும் 24 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா இந்த இடத்துல இந்த 47க்கு 74 சரிங்களா. இந்த 74க்கு ஒரு 517 சரிங்களா. அதுக்கு கீழே 47 அடித்து ஒரு 24 ஏசி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 74 அடித்து ஏசி 24 அடிச்சிருக்காங்க. அப்போ ஏசி இந்த 517லேருந்து 2 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 517லேருந்து 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா 057 சரிங்களா. 057 3057 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரும் நீங்கள் சாதாரணமாக வைக்க வேணாம். 3057க்கும் நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏபியில் 05 மாற்றிட்டு 053 7053 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் 57 75 24 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன 26 சரிங்களா. 26 57 75 24 42. ஸோ ஏபிஎஸ்சிபிஸை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த கேசிங்கில் 2 நம்பர் தான் 30 57 70 53 மொத்தம் 6 நம்பர்ஸ் வரும் 1 லேக் ப்ரைஸில். எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியும் என்னால் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க பிசி 62 26 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு எந்த நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா 259 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். கொடுத்த நம்பர் எல்லாமே வந்துருந்துச்சு. ஆனால் நமக்கு பாக்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏபிஎஸ்சில் யாரையும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.